இன்னொரு தடவை சத்தியம் வாங்கிக்கலாம். दे अनशक दे दे मसीने करेगी वेरी गुड. பிள்ளைங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசினேன்னா பிள்ளைங்கள்லாம் சத்தம் போட்டாங்களாம். அதுக்கு இவன் இப்படி இது கோட்டா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க மூட்டை செய்யலாம் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாத ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. இப்போ இதையும் எடுத்துடணும், இல்லை இதையும் தின்னுடுவா. ஆண்டவனே அப்பனே பாவி கேடுகாரி என்னடி செஞ்சு வச்சிருக்க வீட்டில்? செய்கிறத செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிற. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு போனேன் வீட்டில் ஒன்று ஒத்தையில். உன்னால் என்ன முடியுமோ அத்தனையும் செஞ்சு வச்சுருக்க வீட்டெல்லாம். இங்கே பாருங்கள் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், செவ்வரெல்லாம் ஓட்டை போட்டு தின்னு பூ மாலையெல்லாம் அத்து போட்டு குரங்கு கையில் பூ மாலை கிடச்ச மாதிரி வீட்டையே வம்பாக்கி வச்சுருக்கா பாருங்கள். சோடு விஸ்கி வரும். 10 நிமிஷம் தான் கீழே கடைக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே இந்த வீட்டை பாருங்க. இது எங்கே உள்ள மாலை நான் காட்டுறேன். கடவுளே கொடுமை. இந்த பக்கத்தில் இப்படி மாலத்து தோரணம் போட்டிருக்கேன்னா இந்த பக்கத்தில் தோரணம். இது மும்பையில் வீட்டு வாசலில் ரொம்ப அலங்கரிப்பாங்க. நம்மளும் ஏன் பின் போகணும், நம்மளும் அலங்கரிப்போம். அலங்கரிச்சிருந்தேன். இன்றைக்கி காலையில் என்ன ஆச்சுன்னா இந்த பக்கத்தில் நான் கதவை மூடும் போது இந்த பூ கலண்டு விழுந்த உடனே நான் எடுத்து இந்த டேபிளில் வச்சுட்டு போனேன். இந்த டேபிளெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கா பாருங்கள். இந்த டேபிளை நீக்கி தள்ளி மேலே ஏறி குதிச்சு பூவெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்கா. இப்போ நான் அவளை திட்டிடக்கூடாதுன்னு அவள் மூஞ்ச பாருங்கள். இவளை திட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இருந்தாலும் நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவள் உட்காந்துருக்கா. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க குரங்கு கையில் பூ மாலை கிடச்ச கதையாக இருக்குன்னு. நமக்கு வீட்டு வேலை ஓய மாட்டுக்கு எங்கடா வந்து ஆசு ஊசுன்னு உட்காரலன்னா இந்த பொண்ணு வீட்டை இந்த அக்கிரமம் பண்ணி வச்சுருக்கா பாருங்க. என்ன செய்ய முடியும்? திட்ட முடியுமா? திட்டினா மூஞ்ச தூக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிடும். அது வேற பயமாக இருக்குது. இவளுக்கு வந்து ரோசம் கோவம் அதிகம். ஒரு தடவை அப்படி தான் சத்தம் போட்டதுக்கு கரு திறந்துக்கு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டான். தேடி பூச்சி வைக்கும் இதாகிட்டு இப்போ வயிற்றுக்குள்ளே போய் என்ன போச்சு தெரியலையே. நமக்கே போதாத காலமாக இருக்குது. வயிற்றுக்குள்ளே போய் இப்போ நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க, வயிற்றை குடலை பிரிங்கன்னு சொல்லி உன்னை கொண்டு நாளைக்கு பாரு என்ன செய்கிறேன்னு. ராஸ்கல் போடுவா. சொல் பேச்சு கேட்குறவங்களுக்கு தெரியும். இவ்வளோ நம்மளை அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே அக்கிரமம் பண்ணுறாங்க. மாமியாருக்கும் பயப்பில்லை, அம்மாவுக்கும் பயப்பில்லை, என் பிள்ளைங்களுக்கும் பயப்பில்லை. இந்த கழுதைக்கு ஒரு பொருளையும் சேஃபாக்கி ஒன்று இருக்குது. என்னத்தெல்லாம் பாருங்க. கொடையை இப்படி தூங்கி தும்பா பிச்சு போட்டுச்சா பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் மட்டும்தான் அந்த அக்கா போகிறா. உங்கள் வீட்டில் இதை மாதிரி உங்கள் வளர்ப்புக்குள்ளே செய்கிறலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த அப்புறம் வீடியோ எடுத்து பசங்களாம் வெளியே போயிருக்காங்க, அவங்களுக்கு வீடியோ அனுப்பணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். ஆய் கழுத பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசினேன்னா பிள்ளைங்கள்லாம் சத்தம் போட்டாங்களாம். அதுக்கு இவன் இப்படி இது கோட்டா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்க மூட்டை போடுறங்க. ஒரு நைட்டி இல்லை, முடியல காய போடுற துணி அத்தனையும் நீ துவச்சியாடி போடுற, நான் கிழிச்சு போடுறேன், கிழிச்சிடுறா. சும்மாவே எங்கள் வீடு வாங்கி 4 வருஷம் இன்னும் பெயிண்டிங் அடிக்கல, கலர் பண்ணலை, பால் அடைஞ்சி போன வேற கிடக்கு. இதில் இவா வேற வேண்டாத வேலை பண்ணுறா. எவ்வளோ சிமெண்ட் பாருங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செவரை நோண்டி தின்னு இருக்கா. இருடி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு இந்த வீட்டில் இடம். நாளைக்கு உன்னை கொண்டு போய் அனாதை இல்லத்தில் கொண்டு இந்த பயம் உள்ள அனாதைன்னு சொல்லி கொண்டு சேர்த்துட்டு வரலையே அவங்க பார்த்துக்கோ. விடியட்டும். நாளைக்கு காலையில் இவளுக்கு அம்மா அப்பாலாம் செத்து போனாங்கன்னு சொல்லி உன்னை கூட அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டு தான் எனக்கு மறு வேலை. நாயை நடுவில் விடக்கூடாது, வைக்கிற இடத்துல வைக்கணும்னு பெரியவங்க சும்மா சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போனால் ஒரு நாள் இந்த கழுதையை நாயாக பார்க்கல. அதுதான் என்னோட தப்பு. பிள்ளையா பார்த்தது ஏன் குத்தம். விடியட்டி எடி விடியட்டும். உனக்கு இருக்கு வேட்டு. நீ பூவெல்லாம் பிச்சு போட்டல, செய்யலாம் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாத ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. இப்போ இதையும் எடுத்துடணும், இல்லை இதையும் தின்னுடுவா. ஆண்டவனே அப்பனே எப்படி சத்தியவாக்கு இருந்தாலும் உங்களை காட்டுற இருங்க. போதுண்டி டப்பாவை தின்றாத. எங்கள் விஸ்கிக்கு ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீமும் முட்டையும். அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இப்படி சத்தியவாக்கு தந்திருக்கா. அதுக்கு நீங்கள் தான் ப்ரூஃபு. இனிமேல் வீட்டை வம்பாக்க மாட்டேன், எந்த பொருளையும் தின்ன மாட்டேன், எந்த பொருளையும் உடைக்க மாட்டேன்னு செஞ்ச தப்புக்கு பண்ணிச்சதுக்காக சோறு கொடுக்கூடான்னு நினச்சேன். அதனால் பாவமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சோறு கொடுக்காம நம்ம பட்னியாக வச்சேன்னா நாளைக்கு தப்பு பண்ண மாட்டான்னு
நான் யோசனை பண்ணேன், நான் யார் இவ்வளோ தண்டிக்கிறதுக்கு? தண்டிக்கிற உரிமை நமக்கு இல்லை. அதனால் அடுத்து தப்பு பண்ண மாட்டேன் மம்மி. தப்பு பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சிக்கங்க. வாக்கு கொடுத்தனால சோத்தை கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேட்டை பண்ணுவா. இருந்தாலும் நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இவள் பண்ணுற சேட்டை, நான் சிலப்போ ரொம்ப டென்ஷனாக மன வருத்தம் வேதனையும் டயர்டாக வருவேன். இவள் பண்ணுற சேட்டை, இவள் பண்ணுற குறும்பெல்லாம் பார்த்து என் டயர்டெல்லாம் மறந்து போயிடும். அவள் கூட 2 நிமிஷம் இப்படி தலையை விட்டு விளாண்டுனா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பிள்ளைங்கள ஒருத்தங்களும் தான் வீட்டில் வளர்க்கணும். அதுக்காக வெளிநாட்டில் தான் வாங்கிட்டு வந்து வளர்க்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம தெருவுலையுமே ஸ்ட்ரீட் டாக் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள எடுத்து வளர்க்கலாம். நிறைய பிள்ளைங்க வீடு இல்லாமல் ஃபேமிலி இல்லாமல் குழந்தைங்களாம் அனாதை மாதிரி வளருது. இந்த மாதிரி ஒருத்தங்க அடாப்ட் பண்ணி வளர்த்தா ஒரு குழந்தைங்களுக்குமே வீடு கிடைக்கும். என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் இதான். மன வருத்தம் வேதனை இருந்தாலும் இவங்க பண்ணுற சேட்டை குறும்புலாம் நமக்கு அப்படியே தானாக கவலை எல்லாம் உங்களை பார்த்து இவங்க கூட 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணும்போது எல்லாம் நம்ம கவலை மறந்துடும். ஆனால் ரொம்ப நன்றி. விசுவாசம் உள்ளவங்க நம்மள்ட்ட இவங்க எதிர்பார்க்கறது இந்த அன்பு மட்டும்தான்.